வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜாக்சன் ஜோன். நம்ம இந்த வீடியோவில் உலகிலே மிகப்பெரிய 2வது சிவன் கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோவிலில் உள்ள ரகசியங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இப்போதே டவுன்லோட் செய்யுங்கள். சிவபெருமான் என்பவர் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. சிவபெருமான் என்பவரை உலகில் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சிவபெருமான் உலகநாதன் என்று அழைக்கப்படுகிறார். உலகநாதன் அபிஷேக பிரியன் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சிவபெருமான் நமக்கு வரும் அத்தனை பயன்களையும் நீக்கும் வல்லமை கொண்டவர். குறிப்பாக சிவபக்தர்களுக்கு மரண பயம் என்பதே இருக்காதாம். அப்படி நம் பயன்களை அனைத்தையும் போக்கி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நன்மைகளையும் அளிக்கும் ஸ்ரீ முருகேஸ்வரர் சிவன் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவிலில் இறைவன் முருகேஸ்வரர் என அழைக்கப்படுறாரு. புராணங்களின்படி சிவபெருமானிடமிருந்து பிராணலிங்கத்தை பெற்ற ராவணன் அதை இலங்கைக்கு கொண்டு சென்று ஸ்தாபிக்க தென் திசை நோக்கி பயணமானானாம். இந்த பிராணலிங்கத்தை இலங்கைக்கு ராவணன் கொண்டு சென்று தாவிப்பதை தடுக்க ராவணன் சந்தையாக காலபூஜை செய்யும் வேளையில் அத்தனை இளைஞன் பீடத்தில் வந்த விநாயகர் தனது தந்திரத்தால் இந்த லிங்கத்தை இந்த பகுதியில் தாவிக்க விட்டாராம். பூஜை முடிந்து திரும்பி வந்த ராவணன் லிங்கம் ஸ்தம்பிக்கப்பட்டதை கண்டு அதிர்ந்து தனது 20 கைகளால் இந்த லிங்கத்தை தடுக்க முயன்றாராம். அப்போது இந்த சிவலிங்கம் 4ஆக உடைந்ததாம். அதில் ஒரு பகுதியை இந்த கோவிலின் மூலவர் ஆனதாகவும் கூறப்படுது. கடற்கரையை ஒட்டி கோவிலுக்கு 20 நிலைகள் கொண்ட அழகிய வடிவமைப்புடைய மிகவும் உயரமான ராஜகோபுரம் இருக்கிறது. இக்கோவிலின் பின்பகுதியில் உலகிலேயே 2வது மிகப்பெரிய சிவன் சிலை உள்ளதாம். இதர தெய்வங்களுக்கும் சன்னதி இருக்கின்றன. சனி பகவானுக்கு தனி சன்னதியும் உள்ளதாம். இக்கோவிலுக்கு குழந்தை பாக்கியம், சிறந்த கல்வி, திருமணம் நடக்க போன்ற பல வேண்டுதல்களோடு பக்தர்கள் வருகின்றனர். பக்தர்களே அவர்களின் குடும்பத்தோடு அமர்த்தி சர்வ தீப பூஜை என்கிற சக்தி வாய்ந்த தோஷ நிவர்த்தி பூஜை செய்யப்பட்டு வருகிறதாம். இப்பூஜையின் போது நெய்வேத்தியமாக எள், நெய், வெல்லம், பச்சை பயிறு, ஏலக்காய் பொடி கலந்த கஷாய பிரசாதமும் படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அது பிரசாதமாக தரப்பட்டு வருகிறதாம். யமபயம் மற்றும் நோய்கள் நீங்க சிவன் மற்றும் பார்வதிக்கு ருத்ர அபிஷேகம் செய்கின்றனர். இக்கோயிலினுள் ஆணையா தீபம் எரிகின்றதாம். இதில் எண்ணெயும் ஊற்றி நாணயங்கள் போட்டு தங்களின் முகத்தோற்றம் அவ்வெளிச்சத்தில் தெரிகிறதா என பக்தர்கள் பார்ப்பார்களாம். அப்படி தங்களின் உருவம் தெரிந்தால் தங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஸ்ரீ முருகேஸ்வரர் கோவிலானது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள உத்தரகாண்ட் மாவட்டத்தில் பட்கல் என்கிற ஊரில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம் பயணங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நன்மைகளையும் அளிக்கும் ஸ்ரீ முருகேஸ்வரர் சிவனை போற்றி நாமும் அருள் பெறுவோம். ஓகே மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள ஜாக்சன் ஜோனை ஃபாலோ பண்ணுங்கள்.